சல்ஃபர் டை ஆக்சைடு இவ்வளோ தான் வெளியிடணும், நைட்ரஜன் ஆக்சைடு இவ்வளோ தான் வெளியிடணுன்றதுக்கான அளவுகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் வெளியிடுவோன்றதை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் எண்ணூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. போன ஃப்ளட் அப்போ கூட அந்த மாதிரி ஆயில் கசிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ அது வந்து ஆக்சிடென்டாலாம் நடக்கலையா? மக்கள் அதை வந்து ஏற்றுக்க தயாராகல. அவங்க ஏன் ஏற்றுக்க தயாராகலைன்னா, இது முதல் தடவை கிடையாது. இது வந்து கோல் சப்ளை பண்ணுறது அதானி சப்ளை பண்ணுறாரு, இந்த இம்போர்ட்டட் கோலை. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கிய அரசியல் நபர்களுக்கு கூட இதுலேருந்து ஆதாயம் அப்படின்றது இருக்கும். அரசு அதிகாரிகள் தரப்புல மக்கள் கருத்து கேட்பு கூட்டமாக நடக்கல, எம்எல்ஏவின் கருத்து கேட்பு கூட்டமாக தான் அங்கே நடந்துச்சு. அவங்க சொல்றவர்கள் மட்டும்தான் பேசக்கூடிய அளவில் நடந்துச்சு. இந்த சுழ வச்ச தண்ணியை வந்து நீங்கள் மறுபடியும் கூலண்ட்டுக்கு அனுப்பி கூல் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வெளியே கடலில் வந்து நீங்கள் கொட்டணும். ஆனால் இத்தனை வருடங்களாக லகரம் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டியை பரிசாக வெல்லுங்கள். தினமும் குலுக்கல் முறையில் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழ் தேசிய நாட்காட்டி பரிசாக வழங்கப்படும். மேலும் 150 ரூபாய் மதிப்புள்ள 2025 ஆண்டுக்கான தமிழ் தேசிய நாட்காட்டி லகரம் வாய்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ்க்கு மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கே சலுகை விலையில் கிடைக்கும். மேலும் தொடர்புக்கு 8122090770. வணக்கம் லகரம் வாய்ஸ் நேயர்களே, இன்று நம்முடன் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு பிரபாகரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எண்ணூர் அனல் மின் நிலையம் திறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அதாவது விரிவாக்க பணிகள் 2017 ஏற்கனவே இருந்த ஒரு அனல் மின் நிலையத்தை மூடினாங்க. இப்போ அதனுடைய விரிவாக்க பணிகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி கருத்து கேட்பு கூட்டமெல்லாம் நடந்தது. எதுக்காக பழைய அனல் மின் நிலையத்தை மூடினாங்க, இப்போ எதுக்காக புதுசா ஒண்ணு இந்த விரிவாக்க பணிகள்லாம் ஏன் பண்றாங்க? ஒரு அனல் மின் நிலையம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஆயுள் காலம் அப்படின்றது அதிகபட்சமாக ஒரு 35லேருந்து 40 வருஷம். ஸோ அதுக்கு மேலே அந்த அனல் மின் நிலையத்தை வந்து பயன்படுத்த முடியாது. அந்த காரணத்தினால 45 வருடத்துக்கும் மேலே ரன் ஆகிட்டு இருந்த இந்த எண்ணூர் அனல் மின் நிலையத்தை வந்து 2017 டீகமிஷன் பண்ணாங்க. அதாவது நிரந்தரமாக மூடப்பட்டுச்சு. ஸோ அந்த நிலத்தில் இப்போ புதிதாக ஒரு அனல் மின் நிலைய அலகு வந்து உருவாக்குவதற்கான முயற்சி வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அதற்கான கருத்து கேட்பு கூட்டம் தான் இப்போ சமீபத்தில் நடந்துச்சு. இது வந்து எண்ணூர் தெர்மல் பவர் பிளான்ட்டுடைய எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட், விரிவாக்க திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 660 மெகாவாட் கொள்ளளவு கொண்ட ஒரு அனல் மின் நிலைய அலகு. ஸோ இந்த 660 மெகாவாட்டுக்கான நிலக்கரி அப்படின்றது முழுக்க உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய. இப்போ அந்த கருத்து கேட்பு கூட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சில வீடியோலாம் நம்ம பார்க்க முடிஞ்சது, இந்த ஏரியாக்காரங்க மட்டும் வந்து சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க அந்த பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு சார்பா அங்க போயிருந்தீங்களா? அங்க வந்து எல்லாரோட கருத்துக்களையுமே கேட்கப்பட்டுச்சா, இல்ல நமக்கு காமிச்ச மாதிரி கொஞ்சம் பேர் தான் பேசினாங்களா? எப்படி இருந்தது அந்த கூட்டம்? கருத்து கேட்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஜனநாயக ரீதியாக அது வந்து நடக்கல. அப்போ எந்த ஒரு கருத்து கேட்பு கூட்டமாக இருந்தாலும் அங்கு கலந்து கொள்ளும் மக்கள் பிரதிநிதிகள் அந்த ஊரில் சம்மந்தம் இல்லைன்னா கூட அதை பற்றின அக்கறை கொண்ட யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு, அவங்க எவ்வளோ நேரம் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ நேரமும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து சட்டம் சொல்லுது. ஆனால் அந்த கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து சேர் பண்ண, அதாவது அந்த கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்திய கலெக்டர் அவர்களும் சரி, அங்கே இருந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அதிகாரி அவர்களும் சரி, அவர்கள் வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தியதை விட அங்குள்ள அரசியல்வாதிகள், முக்கியமாக ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ வந்து அவருடைய ஆட்களுடன் வந்து அந்த மொத்த பப்ளிக் ஹியரிங்குமே ஹைஜாக் பண்ணி அது வந்து ஒரு மக்கள் கருத்து கேட்பு கூட்டமாக நடக்கல, எம்எல்ஏவின் கருத்து கேட்பு கூட்டமாக தான் அங்கே நடந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜனநாயகம் இல்லாமல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் அவங்க சொல்றவர்கள் மட்டும்தான் பேசக்கூடிய அளவில் நடந்துச்சு. இப்போ எதிர்கருத்து இருக்கக்கூடியவர்கள் பேசும் பொழுது கூச்சலிடுறதும், அவங்களை பேச விடாம செய்யறதும், மைக்கு பிடுங்குறதும், மைக்கு வந்து கொடுக்காம அவங்க வந்து நிராகரிக்கிறதும் நிறைய நடந்துச்சு. அப்போ அது சுற்றுச்சூழல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள், அந்த பகுதியிலே வந்து இந்த பிரச்சனையை நீண்ட காலமாக குரல் கொடுத்து வர ஆக்டிவிஸ்ட், இவங்களுக்கெல்லாமே கூட வாய்ப்பு வந்து கொடுக்கப்படல. இப்போ ஒரு வாய்ப்பு, அவங்க பேர் நார்மலாக இப்படி ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்குதுன்னா பேரை கொடுத்துட்டு அந்த பேர் வரிசைப்படி வந்து அவங்களை கூப்பிடுவாங்க, வந்து பேசுவாங்க. அதுதான் வந்து நடைமுறை. ஆனால் காலையில் 8:30 மணிக்கு பேர் கொடுத்தவங்க கூட மதியானம் ஒரு 2-2:30 மணி வரைக்கும் அவங்க வந்து கூப்பிடப்படாம அவங்களுடைய வாய்ப்புக்காக சண்டை. ஃபைனலா என்ன சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைட்ல? இது அப்ரூவல்னு எடுத்துக்கிட்டாங்களா, இல்ல வந்து இன்னும் முடிவு எதுவும் சொல்லாம இருக்காங்க? ஸோ ஒரு பப்ளிக் ஹியரிங் நடக்குதுன்னா நான் அதை கருத்தெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணணும். மெஜாரிட்டியா அதை வந்து ஆதரிச்சாங்க, எதிர்த்தாங்க அப்படின்றது சொல்லணும்.
ஆனா இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல அதிகப்படியாக எதிர்ப்பு தான் வந்துச்சு. அப்ப என்னதான் வந்து அங்க எம்எல்ஏவுடைய ஆட்கள் வந்து ஆதரவாக கருத்துக்களை முன் வச்சா கூட அதை விட அதிகமாக மக்கள் எதிர்ப்பை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அப்ப எதிர்ப்பு வந்தது அப்படின்றத டிக்ளேர் பண்ணாமலேயே அந்த கூட்டம் வந்து பாதியிலே முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு ஒரு ஃபார்முலான அந்த ஒரு எண்டிங் இல்லாம ஆஹ் அவங்களுடைய அந்த கலெக்டர் வந்து கடைசி வரைக்கும் இருக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் அதிகாரி கடைசி வரைக்கும் இருக்கணும். ஆனால் பேசும்போதே பாதியில ஏஞ்சி போயிட்டாங்க. அப்ப ஒரு கடைசியா ஒரு நபர் பேசும்போது அவர் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஏஞ்சி போயிட்டாங்க. இதை பத்தின ஒரு டிக்ளரேஷன் இல்லை. இது வந்து எதிர்ப்பு நிறைய வந்துச்சுன்றத எங்கேயுமே பதிவு பண்ணாம இப்போ பாதியில எந்திரிச்சு போயிருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த பிளானை வந்து அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்களா? இது நடக்குமா இல்லை நடக்காதா இந்த எக்ஸ்பான்ஷன் பிளான்? அரசை பொறுத்தவரையில் இந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து இந்த கருத்து கேட்பு கூட்டத்தை இவ்வளவு அவசரமாக இந்த மழையிலையும் அவ்வளோ உங்களுக்கு நாள் பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, ஆரஞ்சு அலர்ட் கூட இருந்துச்சு 2 நாட்களுக்கு முன்னாடி. மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்க சூழல்ல கூட இதை வந்து நடத்தி முடிக்கணும் அப்படின்ற ஒரு தீவிரம் எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து கொண்டு வரணுன்ற ஒரு அடிப்படையில் தான் அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் இது கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அரசு தரப்புல இருந்து அதிகமாக நடக்குது. ஆனால் இந்த இந்த பப்ளிக் ஹியரிங்கே வந்து செல்லாது அப்படின்றது எங்களுடைய வாதம். அதாவது ஒரு ஒரு பப்ளிக் ஹியரிங்க்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அதாவது டார்னு ஒன்று இஷ்யூ பண்ணுவாங்க, டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் ரிலீஸ் பண்ணதுல இருந்து 4 வருடத்துக்குள்ள பப்ளிக் ஹியரிங் முடிச்சாங்க. அதனால இந்த திட்டத்திற்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஜனவரி மாதம் 2019 வெளியே வந்தது. 5 வருடங்களுக்கு மேல தாண்டிடுச்சு. அப்ப 5 வருஷத்துக்கு மேல காலாவதியான ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வச்சு அதன் அடிப்படையில் செஞ்ச ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பேஸா வச்சு பப்ளிக் ஹியரிங் நடந்ததே செல்லாது அப்படின்றது எங்களுடைய வாதம். ஸோ அதை வந்து காரணம் காட்டி நாங்கள் வந்து அரசுக்கு வந்து இப்போ ஒரு கடிதம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து இந்த பப்ளிக் ஹியரிங்கே செல்லாது அப்படின்றது தான் அறிவிக்கும். இப்போ நீங்க அந்த அசஸ்மெண்ட்லாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ இந்த பிளான்ட் வர்றதுனால என்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் அங்க இருக்க மக்களுக்கு ஏற்படும்? ஒரு என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுல 3 விஷயத்த வந்து முக்கியமா எடுப்பாங்க. சுற்றுச்சூழலுக்கு வந்து இந்த திட்டத்தினால் என்ன பாதிப்பு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இதனால் என்ன வாழ்வாதார பாதிப்பு இருக்கு அப்படின்றத பார்ப்பாங்க. அப்புறம் இந்த திட்டத்தினால் வரக்கூடிய நன்மைகள், இதை 3ஐயும் ஒரு தராசுல வச்சு எது 3க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்து இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தலாமா வேண்டாமா அப்படின்றத முடிவுக்கு எடுப்பாங்க. அப்போ பாதிப்பு அதிகமா இருக்கும் போது ஆல்டர்னேட்டிவ் சைட்டு போவாங்க. பாதிப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற போது அதை கைவிடுறதுக்கான விஷயங்கள் தான் இந்த இஏஏ வந்து ப்ரொபோஸ் பண்ணும். ஆனால் இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அடிப்படையில் இது செய்யலை. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படாமல் மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி சுத்தமாக அதை கணக்கில் எடுக்காம வெறும் இந்த ப்ராஜெக்டோடைய இந்த ஃபினான்ஷியல் நலனுக்காகவும் கரண்ட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காகவும் இந்த இஏஏ வந்து மீதி 2 விஷயங்களை வந்து புறந்தள்ளி விட்டு இந்த இஏஏ வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த இஏஏவை வந்து என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை ஒரு வரி விடாமல் படித்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிறேன். இது நிறைய டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணி சயின்டிஃபிக்கல் டேட்டாஸை வந்து நிறைய மேனிப்புலேஷன் பண்ணி இதை நியாயப்படுத்துவதற்காக இந்த திட்டம் வந்தால் நல்லது அப்படின்னு நியாயப்படுத்துவதற்காகவே இந்த அறிக்கை வந்து தயார் செய்யப்பட்டுள்ளது. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வந்து ரொம்ப டைல்யூட்டடாக காட்டி இம்பேக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அங்கே மேங்க்ரூவ்ஸ் இல்லை, அங்கே பயோடைவர்சிட்டி இல்லை, மக்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை இல்லை, அப்படியே பொல்யூஷன் வந்தாலும் எங்களுக்கு என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட் பிளான் இருக்கு, பொல்யூஷன் இவ்வளோதான் இதில் வந்து வரும், அந்த மாதிரி நிறைய டேட்டா வந்து இவங்க வந்து இன்டரப்ட் பண்ணி இதை வந்து நியாயப்படுத்தும் விதமாக இந்த இஏஏ வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அப்போ இஏஏலே வந்து அவ்வளவு குளறுபடிகள் வந்து இருக்கு. இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்ல பேரா 3.3 என்ன சொல்லுது, இங்கே இருக்கக்கூடிய எமிஷனை வந்து நாங்கள் கட்டுப்படுத்திடுவோம், இது அவ்வளோ பொல்யூஷன் வராது, நாங்கள் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் போட்டுருவோம், அதனால வந்து 99.8% வந்து உங்களுக்கு வந்து பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகிடும். இப்போ இந்த பிளான்ட்டோடைய கிரவுண்ட் லெவல் கான்சன்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ல இருந்து வரக்கூடிய புகையிலிருந்து வெளியே வரக்கூடிய அந்த கிரவுண்ட் லெவல் கான்சன்ட்ரேஷனில் 785 மைக்ரோகிராம் பெர் மீட்டர் கியூப் அளவுக்கு காற்று மாசு வந்து இருக்கும். நாங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ப்ரெசிபிடேட்டர் போட்டுருவோம், போட்டுட்டா 99.8% வந்து இது பொல்யூஷன் குறைஞ்சிரும். அப்போ அங்கே வந்து 0.02 மைக்ரோகிராம் அளவுக்கு தான் பொல்யூஷன் இருக்கும்னு ஒரு லைன் அதில் இருக்கு. இந்தியாவில் எந்த தெர்மல் பவர் பிளான்ட்லையும் இந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து ஏர் பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் பண்ணதே கிடையாது.
தமிழ்நாட்டில் இருக்கிற 40 தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட் இருக்கு. 38 தெர்மல் பவர் பிளான்ட் யூனிட்ல இன்னும் எஃப்ஜிடி, ஃப்ளூ கேஸ் டீசல்ஃபரைசர்னு சொல்லக்கூடிய சல்ஃபரை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய காற்று மாசு கருவி கூட இன்னும் பொருத்தப்படலை. அப்போ இந்த சூழ்நிலையில் இவங்க வந்து எப்படி வந்து இதை வந்து இவ்வளவு 99% எஃபிஷியன்சி கொடுப்போம்னு எப்படி வந்து சொல்ல முடியுதுன்னு தெரியல. ஸோ இஷ்டத்துக்கு நாங்கள் இந்த வாக்குறுதிகள், சல்ஃபர் டை ஆக்சைடு இவ்வளோ தான் வெளியிடணும், நைட்ரஜன் ஆக்சைடு இவ்வளோ தான் வெளியிடணுன்றதுக்கான அளவுகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு உட்பட்டு தான் நாங்கள் வெளியிடுவோன்றதை சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் எண்ணூரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி, எண்ணூரில் ஏற்கனவே 9 அனல் மின் நிலைய அலகுகள் இருக்கு, 4130 மெகாவாட்டு. ஒரு 500 மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு மட்டும் அதுல இருந்து 104 டன் சல்ஃபர் டை ஆக்சைடு வெளியே வருது, 24 டன் வந்து இது வருது, உங்களுக்கு நைட்ரஜன் ஆக்சைடு வருது, 3000 டன் வந்து ஃப்ளை ஆஷ் வருது, நுண்துகள் PM2.5 அதுதான் இருக்கிறதுல ஆபத்தான ஏர் பொல்யூட்டன்ட். நம்ம தலைமுடி நுனியை விட 30 மடங்கு சிறியது. அது உடலுக்குள்ள போகும்போது அது மூச்சு குழாயில நீண்ட காலத்துக்கு படிஞ்சு மக்கள் உயிரிழப்பதுக்கு அதுதான் காரணமா இருக்கு. எண்ணூர் மணலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க இப்படி இருக்கக்கூடிய அந்த நுண்துகள் வந்து 3000 டன் வந்து ஒரு நாளைக்கு வெளியே வரும். நான் சொன்ன அளவு எல்லாமே ஒரு 500 மெகாவாட் பவர் பிளான்ட்டுக்கு. எண்ணூர்ல வந்து எண்ணூர் மணலி இண்டஸ்ட்ரியல் ஏரியால 4130 மெகாவாட் இருக்கு. அப்ப நான் சொன்னதை விட 8 மடங்கு அதிக பொல்யூஷனை அங்க மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதியில குமுலேட்டிவ் எமிஷன் என்னன்றதை நம்ம பார்க்கணும். இந்த 9 யூனிட் இருக்கு. இது இல்லாம மற்ற இண்டஸ்ட்ரீஸ் 3 பெரிய போர்ட் இருக்கு. அங்க உங்களுக்கு பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் இருக்கு, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, ஃபெர்டிலைசர் யூனிட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியில என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது, இதோடைய ஒட்டுமொத்த எமிஷன் என்ன அப்படின்றத இந்த ஸ்டடியில வந்து ப்ராப்பரா அவங்க வந்து அட்ரஸ் பண்ணல. ஸோ பொதுவா இஏஏல வந்து ரொம்ப கம்மியாக தான் இந்த டேட்டாவை வந்து காட்டுவாங்க. அது இஏஏ செய்யறது யாருன்னா கம்பெனிக்கான ஒரு ஆள் தான் வந்து இஏஏ செய்ய போறாரு, கம்பெனி தான் அதுக்கான காசு கொடுக்க போகுது. அப்படின்னும் போது இது நல்லா இருக்குன்றதை தான் அந்த இஏஏல காட்டுவாங்க. இந்த இஏஏ பொறுத்த வரைக்கும் அந்த பகுதியோடைய குமுலேட்டிவ் பர்டிகுலேட் மேட்டர் எமிஷன், அதாவது இந்த இத்தனை இண்டஸ்ட்ரி இருக்கிறதுனால அந்த காற்றுல எவ்வளவு நுண்துகள் இருக்கு அப்படின்ற ஒரு அளவை கொடுத்துருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 98.5 மைக்ரோகிராம் அளவுக்கான நுண்துகள் வந்து பர்டிகுலேட் மேட்டர் PM10 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை PM2.5 எடுத்துக்கிட்டீங்கன்னா 58.5 மைக்ரோகிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இது வந்து உங்களுடைய அந்த இஏஏல இருக்கக்கூடிய தகவல். அப்ப பொதுவா ஒரு காற்று, நல்ல காற்று இருக்கணும் அப்படின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன சொல்றதுன்னா 100 மைக்ரோகிராம் வரைக்கும் PM10 இருக்கலாம். அதே மாதிரி 60 மைக்ரோகிராம் வரைக்கும் PM2.5 இருக்கலாம். இவங்க சொன்ன அளவை விட 1.5 மைக்ரோகிராம் தான் நமக்கு வந்து இப்ப கெப்பாசிட்டி இருக்கு. இவங்க 98.5 சொல்றாங்க. 100 தாண்டிடுச்சுன்னா அது பாதுகாப்பு இல்லாத காற்று. 58.5 ஏற்கனவே இருக்குன்னு சொல்றாங்க. 60 மைக்ரோகிராம் தாண்டிடுச்சுன்னா அது வந்து பாதுகாப்பு இல்லாத காற்று. இதுதான் வந்து நம்மளுடைய இந்தியன் ஸ்டாண்டர்ட் சொல்றது. WHO ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இதை விட 4 மடங்கு அதிகம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றாங்க. 15 மைக்ரோகிராம் வந்தாலே அது வந்து ஆபத்தான காற்றுன்னு WHO ஸ்டாண்டர்ட் சொல்லுது. அப்படி இருக்கும் போது இன்னும் 1 மைக்ரோகிராம் வந்து தாண்டினாலே பாதுகாப்பு இல்லை அப்படின்றத இந்த இஏஏவே ஒத்துக்கொள்ளுது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தா கூட ஒரு புதிதாக அங்கே ஒரு அனல் மின் நிலையம் வந்துச்சுன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எக்ஸிட் ஆயிரும் அப்படின்றது தெளிவாக தெரியுது. ஆனால் எங்களுடைய பொல்யூஷன் அந்த 1 மைக்ரோகிராமுக்கும் உள்ளதான் இருக்கும்னு சொல்லி இவங்க இந்த ரிப்போர்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு எந்த தெர்மல் பவர் பிளான்ட்லயும் எஃபிஷியன்சி வந்தது கிடையாது. இதற்கு ஒரு உதாரணமாக வாழும் சாட்சியாக எண்ணூர்ல இயங்கிட்டு இருக்கிற தெர்மல் பவர் பிளான்ட்ஸே இருக்கு. ஸோ எண்ணூர்ல இருக்கக்கூடிய நார்த் சென்னை பவர் ஸ்டேஷனா இருக்கட்டும், வல்லூர் பவர் ஸ்டேஷனா இருக்கட்டும், 2 நிறுவனங்களுமே தொடர்ச்சியாக விதிமீறல்கள், முக்கியமாக காற்று மாசு விதிமீறல்களை வந்து ஈடுபட்டு இருக்கு. 2019 நடந்த ஆய்வுல 58% நாட்கள் வந்து, ஒரு வருஷத்துல 58% நாட்கள் வந்து வடசென்னை அனல் மின் நிலையம் காற்று மாசு அதிகமா வெளியிட்டு இருக்கு. அதே மாதிரி அதே வருஷத்துல 80% நாட்கள் வந்து வல்லூர் அனல் மின் நிலையம் வந்து காற்று மாசு அதிகமா லிமிட்டை விட தாண்டி வந்து வெளியிட்டு இருக்கு. இப்ப நாங்க பூவுலக நண்பர்கள் சார்பாக நாங்கள் மேற்கொண்ட ஆய்வு, அதாவது 2021 நடந்த ஆய்வுல என்ன தெரிஞ்சது அப்படின்னா, எந்த அளவுக்கு இவங்க விதிமீறலில் ஈடுபட்டு இருக்காங்கன்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து 4 மடங்கு அதிகம், எந்த பெர்மிசல் லிமிட்டை விட 4 மடங்கு அதிகமாக பொல்யூட் பண்ணியிருக்காங்க. இப்போ நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு வந்து அதிகமான பொல்யூஷன் வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க. இப்படிதான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பவர் பிளான்டோடைய இயங்குற ஒரு தன்மை. அப்ப இப்படி நீங்க வந்து வயலேட் பண்ணிக்கிட்டு
ஒரு மைக்ரோகிராமுக்குள்ள நாங்கள் வந்து கட்டுப்படுத்திடுவோம்னு சொல்றது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகையினால் இந்த டேட்டாவிலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அப்போ இவங்க வந்து காற்று மாசை வந்து அளவிடுறதுக்கான டேட்டா இருக்குல்ல, இந்த 98 மைக்ரோகிராம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா 8 மணி நேரம் இதை வந்து ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 8 மணி நேரம் ஆய்வு பண்ணதை வச்சு இவங்க வந்து இந்த டேட்டாவை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் தெர்மல் பவர் பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அதோடைய லோடு கெப்பாசிட்டின்றது மாறும். அதோடைய புகையோட தாக்கம் எப்போ அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் பனி இருக்கும்போது, குளிர்காற்று இருக்கும்போது, அந்த குளிர்காற்றை ஊடுருவி இது வந்து மேலே போகாமல் அது வந்து ஒரு ட்ராப்பாக வந்து அங்கேயே மாட்டிக்கும் அந்த பொல்யூஷன். ஸோ அப்போ தான் அதோடைய தாக்கம்ன்றது அதிகமாக இருக்கும். இவங்க 8 மணி நேரம் எந்த 8 மணி நேரம் எடுத்தாங்கன்ற டேட்டா கூட அந்த ரிப்போர்ட்டில் கிடையாது. காலையில் எடுத்தாங்களா, மத்தியானம் எடுத்தாங்களா, இரவில் எடுத்தாங்களான்றது கூட அவங்க வந்து சொல்லலை. அதே மாதிரி டாரில் பார்த்தீங்கன்னா 104 லொக்கேஷனில் வந்து எடுக்கணும்னு சொல்லி ரிப்போர்ட் இருக்கு, பரிந்துரை இருக்கு. ஆனால் 104 லொக்கேஷனில் இவங்க எடுத்ததுக்கான எந்த சான்றுமே இவங்க வந்து வைக்கல. இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் வந்து இந்த என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்லேயே இருக்கு. அப்புறம் இது எல்லாத்தையும் விட முக்கியமாக டாரோடைய இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோடைய முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த பவர் பிளான்ட் ப்ராஜெக்ட் வரக்கூடிய இடத்திற்கு அருகாமையில் நீர்நிலைகள் வந்து இருக்கக்கூடாது. 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நீர்நிலையோடைய ஸ்ட்ரீமோ அதோடைய எந்த ஒரு அங்கமும் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதான் கண்டிஷன். ஆனால் இந்த ப்ராஜெக்ட் சைட்ல இருந்து 70 மீட்டரில் எண்ணூர் எஸ்டூரி, எண்ணூரோடைய முகத்வாரம் வருது. 100 மீட்டருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் கெனால் வருது. அப்போ இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த ப்ராஜெக்டை வந்து ரத்து செய்யணும். இப்போ நீங்க சொல்ற மாதிரி எண்ணூர் பகுதிகளில் இந்த உர தொழிற்சாலை, அதுக்கு பிறகு இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரி, அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாமே ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணி அங்க பொல்யூஷன் லெவல் வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த பார்ட்டிகல்ஸ் பிபிஎம்ன்றது ரொம்ப அதிகமா இருக்கு, ரொம்ப உயிருக்கே ஆபத்தான நிலையில தான் அங்க இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அதனால அந்த மக்கள் தினசரி என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க அந்த பகுதிகள்? கடந்த 40 வருஷத்துக்கு மேலாக அந்த எண்ணூர் பகுதி வந்து அதனுடைய தாங்கு திறனை இழந்து மக்கள் வந்து அவதிப்பட்டு இருக்காங்க. அந்த பகுதி வந்து கிரிட்டிக்கலி பொல்யூட்டடா இருக்கு. அதாவது இது முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 10-12 வெரைட்டி மீன் வந்து உங்களுக்கு தாராளமாக கிடைச்சிட்டு இருந்த ஒரு இடத்துல இப்போ வெறும் ஒரு 3-4 வெரைட்டி மீன்கள் தான் வந்து கிடைக்குது. மற்ற மீன்கள்லாம் வந்து கிடைக்கிறது. இந்த எண்ணூர் கலிமுகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு சூழலியல் பகுதி. மீன்கள் வந்து முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கக்கூடிய ஒரு ப்ரீடிங் கிரவுண்டாக இருக்கிறது வந்து இந்த எண்ணூர் கலிமுகம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 அடி அளவுக்கு வந்து கீழே வந்து சாம்பல் படிஞ்சிருக்கு. அப்போ அந்த மீன்கள் வந்து அங்கே வந்து இனப்பெருக்கம் செய்கிறது பாதிக்குது. மீன் உற்பத்தியே இது வந்து அடியோடு காலி செய்யுது. நண்டு முக்கியமாக இந்த பழவேறு காட்டில் பார்த்தீங்கன்னா பச்சைக்கல் நண்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் ஆகிற ஒரு நண்டு. பச்சைக்கல் நண்டு பழவேற்காட்டை விட அதிகமாக இருந்தது எண்ணூர் பகுதியில் தான். ஆனால் இப்பொழுது நீங்க ஒரு பச்சைக்கல் நண்டை கூட அங்கே நீங்க பார்க்க முடியாது. அந்த ஸ்பீஷியஸே அந்த இடத்துல இருந்து எராடிகேட் ஆயிருக்கு. அது மாதிரி நிறைய மீன் உயிரினங்கள் வந்து முற்றிலும் அழிந்திருக்கிறது பார்க்க முடியுது. மீனவர்களுமே சரி, அவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது ரொம்பவே மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மீனை பிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வேற வேற டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ உதாரணம் சொல்லணும்னா ஓட்டு வலைன்னு ஒரு டெக்னிக். அதாவது போட்ல போய் ஒரு இடத்துல வந்து வலைய ட்ராப் மாதிரி செட் பண்ணிட்டு போட்டை வச்சு அவங்க அந்த ஓலையை வச்சு போட்ல வந்து அடிச்சு ஒரு சத்தம் போட்டு அந்த மீனை ஓட்டிட்டு வந்து அந்த வலைக்குள்ள தள்ளி பிடிப்பாங்க. அதெல்லாம் பிடிக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. ஏன்னா அவங்க மீன்பிடியை விட்டு வெளியேறிட்டாங்க. அப்போ கொஞ்சம் பேர் வந்து அந்த முகத்வார பகுதியில் கிடைக்கிற மீனை பிடிச்சிட்டு வராங்க. அப்போ ஒரு தன்னிறைவா இருந்த ஒரு சமூகம் அப்போ அதனுடைய அந்த ஒரு தன்னிறைவு தன்மையை வந்து இழந்திருக்கு. அதுக்கு முக்கியமாக இந்த இண்டஸ்ட்ரீஸ் தான் காரணம். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இந்த ஆயில் கம்பெனிஸ் எல்லாம் அது ஒரு வாடிக்கையாக வச்சிருக்காங்க. மழை வந்தால் அவங்களுடைய எஃப்ளூண்ட்டை வந்து ஆற்றுல திறந்து விடுறது. இப்போ நாங்கள் அந்த ஆற்று பகுதிக்கு போகும்போது ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கலரில் வந்து அந்த ஆறை நாங்கள் பார்த்துருக்கோம். மஞ்சள் கலரில் பார்த்துருக்கோம், ஆரஞ்சு கலரில் பார்த்துருக்கோம், கருப்பு கலரில் இருக்கும். ஒவ்வொரு பொல்யூட்டன்ட்டும் அங்கே வந்து திறந்து விட்டுட்டு. இப்போ போன ஃப்ளட் அப்போ கூட அந்த மாதிரி ஆயில் கசிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கல்ல, அப்போ அது வந்து ஆக்சிடென்டாலாம் நடக்கலையா? ஆக்சிடென்ட்டாக நடந்ததாக அந்த கம்பெனி நிர்வாகமும் பொல்யூஷன் கண்ட்ரோல் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அதை வந்து ஏற்றுக்க தயாராகல. அவங்க ஏன் ஏற்றுக்க தயாராகலைன்னா இது முதல் தடவை கிடையாது. ஒவ்வொரு முறை வந்து வெள்ளம் வரும் போதும் அந்த ஆயில் வந்து அங்கே வரும். இந்த தடவை ஒரு ஹியூஜ் அமௌண்ட், ஒரு அதிக அளவிலான ஆயில் வந்து அங்கே ஸ்பில் ஆயிருக்கு. அதனால மக்கள் வந்து அவங்க அதை ஏற்றுக்க அது விபத்துன்னு நம்ப தயாராக இல்லை. ஏன்னா இது வாடிக்கையாக இருந்து வரும் ஒரு விஷயம்.
அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வகையான உடல் உபாதைகள், இப்போ தாளங்குப்பம், எண்ணூர் குப்பம், நெட்டுக்குப்பம், முகத்துவார குப்பம், இந்த பகுதிகள்லாம் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் அவ்வளவு வியாதியோட வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும், கிட்னி ஸ்டோன் பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது. கிட்னி டயாலிசிஸ் பண்ணுற பேஷண்ட் நீங்கள் ஒவ்வொரு தெருவுலையும் நீங்கள் பார்க்கலாம். நிறைய பேர் கேன்சரில் இப்போ சமீபத்தில் இறந்துருக்கிறதாக தகவல் வருது. அதே மாதிரி அந்த பகுதியில் ஃப்ளூரோசிஸ்னா பல்லு மஞ்சளாக மாறிடும். அது வந்து டென்டல் ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கை இருக்கு இல்லையா, அதோட எலும்போட ஷேப் மாறிடும். அது வந்து ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ். அப்போ தாளங்குப்பம், சத்தியவாணி, முத்துநகர் பகுதிகளில் போனீங்கன்னா இந்த ஃப்ளூரோசிஸ் பிரச்சனை வந்து மக்களுக்கு அதிகமாக இருக்கு. அவங்க குடிக்கிற தண்ணீரில் வந்து ஃப்ளூரைடு கலந்து கண்டாமினேட் ஆகி காலங்காலமாக அதை குடிச்சிட்டு இருக்கிறதுனால அடுத்த ஜென்ரேஷனே அவங்களுக்கு பாதிச்சிருக்கு. குழந்தை பிறக்குது, பல்லு முளைக்கும் போது அது மஞ்சளாக முளைக்குது. இப்போ நினச்சி பாருங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடம்புல வந்து அது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இந்த மாதிரியான தொடர் பாதிப்புகள் அங்கே மக்கள் வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. வாழ்வாதாரம் கம்ப்ளீட்டாக போச்சு. வேலை கொடுக்குறோன்னாங்க, அவங்க சொன்ன அளவுக்கு யாருக்கும் வேலை கொடுக்கல. இப்போ ஒரு கிராமத்தில் 500 குடும்பம் இருக்கும் அப்படின்னா அவங்க ஒரு 40-50 குடும்பத்துக்கு வேலை கொடுக்குறாங்க. மீதி 450 குடும்பத்தை பற்றி கவலைப்படுறது இல்லை. அந்த 50 குடும்பத்தில் கூட 3 பசங்க இருந்தால் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும். மீதி 2 பேர் என்ன பண்ணுவாங்கன்றதை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அதே மாதிரி அந்த 50 பேர் கொடுக்குற வேலை கூட ஒரு லேபர், ஒரு கான்ட்ராக்ட் கூலி வேலை தான். அவங்களுக்கு தினசரி கூலி, அவங்க போகலாம், அவங்க வேலை பார்க்கலாம், ஒரு 400-500 ரூபா கிடைக்கும். அதை வச்சு அவங்க குடும்பம் ரன் பண்ணிக்கலாம். ஆனால் பெர்மனன்ட் எம்ப்ளாயி, அவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்புன்ற மாதிரி எதுவுமே அவங்க பண்ணித்தரல. அப்போ நிச்சயமாக அங்கே ஒரு நிறுவனம் வந்தால் வளர்ச்சி அப்படின்றத அந்த பகுதி மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். ஏன்னா இந்த 40 வருஷமா உங்களுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரி அங்கே வந்துருச்சு. ஆனால் எந்த வளர்ச்சியும் வந்து அந்த மக்களுக்கு வந்து கிடைக்கல. இப்போ ஒரு ஐடி பார்க் வருது, இப்போ வேளச்சேரி வந்து கிராமமாக இருக்கு, உங்களுக்கு ஒரு தரமணி வந்து ஒரு கிராமமாக இருந்தது. ஐடி பார்க் வந்தது 15 வருஷத்துல அந்த இடம் வந்து பூம் ஆச்சு. சுற்றி இருக்கிற மக்கள் வந்து வசதி அடைஞ்சாங்க. ஆனால் இந்த அனல் மின் நிலையம் 45 வருடம் முன்னாடி வந்தது. இந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் 30-40 வருஷம் முன்னாடி வந்துச்சு. ஆனால் அந்த மக்கள் இன்னும் பின்னோக்கி தான் அவங்களோட பொருளாதாரம் போயிருக்குன்னா நிச்சயமாக இது அந்த பகுதி மக்களுக்கான வளர்ச்சி கிடையாது. அந்த நிறுவனங்கள் அந்த மக்களை சுரண்டுகிறது. அந்த மக்கள் வந்து அவங்களுடைய ஹெல்த்து, அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கம்ப்ளீட்டாக வந்து காலி பண்ணியிருக்கு. அதனால மக்கள் வந்து இந்த திட்டம் வரக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். இந்த பசங்கெல்லாம் சொல்றாங்க, எங்க அம்மாலாம் அந்த ஆறு சைட்லாம் விட மாட்டாங்க. எப்போ வந்து அந்த ஆத்துல வந்து அந்த வேஸ்ட் எல்லாம் கலப்பாங்க அப்படிங்கிறதே தெரியாது. சில நேரங்கள்ல உள்ள நின்றுட்டு இருக்கும் போதே கொதிக்க கொதிக்க தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் கூட சொல்றாங்க. ஒரு ஊமையா ஒருத்தர் போய் அதுக்குள்ள மாட்டி தப்பிச்சு வந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. இப்போ அங்க இருக்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து சில நார்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்படிதான் நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்தையுமே அவங்க எல்லாம் ஃபாலோ பண்றாங்களா ஃபர்ஸ்ட்? 2019 ஒரு ஸ்டடி வந்தது. அந்த 1 வருட காலத்துல வந்து எவ்வளோ எமிஷன், எந்த அளவுக்கு இவங்க வந்து விதிமீறலில் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு 6 நிறுவனங்களை வந்து ஆய்வு பண்ணாங்க. அப்போ அந்த 6 நிறுவனங்களும் சிபிசிஎல் உட்பட, சிபிசிஎல், தெர்மல் பவர் பிளான்ட் நார்த் சென்னை, வள்ளூர் தெர்மல் பவர் பிளான்ட், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த நிறுவனம் வந்து அதிகமாக வயலேஷன் பண்ணுச்சு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அப்போ இதில் அதிகமாக வயலேட் பண்ணது சிபிசிஎல், அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் தான். அப்போ அவங்களுடைய 3/4 நாட்கள் வந்து வயலேஷன் ஈடுபட்டிருக்காங்க. 3-4 மடங்கு அதிக அளவு பொல்யூஷன் அது வந்து நமக்கு தெரிந்த அளவு. அப்போ வாட்டர்ல எவ்வளோ கலந்தாங்க, எஃப்ளூயன்ட் எவ்வளோ திறந்தாங்க, எவ்வளோ ஹாட் வாட்டரை வந்து டிஸ்போஸ் பண்ணாங்கன்றதுக்கெல்லாம் டேட்டா இல்லை. அதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்போவுமே வயலேஷன் இருக்க ஒரு நிறுவனம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த பகுதியோடைய சுற்றுச்சூழல் வந்து மாசுபட்டதற்கு முக்கியமாக இந்த 6 பெரும் ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து காரணமாக இருக்கு. இந்த 800 பவர் பிளான்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு பவர் பிளான்ட் இயங்குது அப்படின்னா அதற்கு பல லட்சம் கோடி லிட்டர் வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். அப்போ அந்த தண்ணீரை வந்து சூடாக்கி தான் உங்களுக்கு வந்து கரண்ட் வந்து எடுக்கிறாங்க. அந்த தண்ணீரை சுட வச்சு அந்த ஹீட்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை கைனடிக் எனர்ஜியாக மாற்றி அதுக்கப்புறமா அதை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த சுட வச்ச தண்ணியை வந்து நீங்கள் மறுபடியும் கூலண்ட்டுக்கு அனுப்பி கூல் பண்ணி அதுக்கப்புறமா இதில் வெளியிடணும், கடலில் வந்து நீங்கள் கொட்டணும். ஆனால் இத்தனை வருடங்களாக கூலண்ட்டே இல்லாமல் சுடுதண்ணீரை வந்து கடலில் டைரெக்டாக வந்து இந்த நிறுவனங்கள் கொட்டிட்டு இருந்துச்சு. இப்போதான் வந்து நார்த் சென்னை பவர் ஸ்டேஷனில் ஒரு கூலண்ட் வந்து கட்டியிருக்காங்க. வள்ளூர் பவர் பிளான்ட்டுக்கு இப்போ கூட கூலண்ட் கிடையாது.
இன்னமும் சுடு தண்ணியை வந்து கடல்ல தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பகுதி ஏற்கனவே சொன்ன மாதிரி அது மீன்கள் முட்டையிடக்கூடிய பகுதி. அப்ப அதுல சுடு தண்ணீரை கொட்டினா நிச்சயமாக அங்க வந்து மீனுடைய உற்பத்தி அப்படின்றது பெரிய அளவுல பாதிக்கப்படும். அது பாதிக்கப்பட்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து அந்த பொல்யூஷன் அந்த மக்களுடைய இதுல இருந்து பார்வையில இருந்து பார்த்தோம் அப்படின்னா, சுடுதண்ணி திறந்து விடுறாங்க, சாக்கடை திறந்து விடுறாங்க, எண்ணெய் ஆயில திறந்து விடுறாங்க. இது எல்லாம் சேர்ந்து எங்க ஆற வந்து பொல்யூட் பண்ணிடுச்சு. திரும்ப மீட்டு உருவாக்கம் செய்ய முடியாத அளவுக்கு அது வந்து பொல்யூஷன் ஏற்படுத்துது. சிலர்லாம் சொல்றாங்க, நாங்க கொஞ்சம் ஒரு திடீர்னு பார்த்தா திடீர்னு ரொம்ப புகையா ஆயிடும். ஜன்னல் எல்லாத்தையுமே நாங்க க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துப்போம் அப்படின்லாம் சொல்றாங்க. இவ்ளோ வெளிப்படையாவே இவ்ளோ பொல்யூஷன், இவ்ளோ பொல்யூட்டடா அந்த ஏரியா இருக்கும் பொழுது, கவர்ன்மெண்ட் சைட்ல இருந்து இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ் இப்போ எடுக்குறாங்க? பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட பொறுத்த வரைக்கும் அவங்க நோட்டீஸ் குடுக்குறாங்க, ஃபைன் போடுறாங்க. நிறுவனங்கள் ஃபைன் கட்டுது, கோடிக்கணக்குல ஃபைன் கட்டுது, ஃபைனை வாங்கிக்கிறாங்க. அடுத்த வருஷம் மறுபடியும் தொடருது, மறுபடியும் ஃபைன் போடுறாங்க, மறுபடியும் வாங்கிக்கிறாங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைன் போடுறது இதுக்கான தீர்வை இதுவரைக்கும் குடுக்கல. அப்படின்னும் போது ஃபைன் போடுறத மட்டுமே ஒரு ஒரு தடுப்பு நடவடிக்கையாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக இது செய்து வருகிறார்கள். அப்படின்ற போது தெரிந்தே செய்து வருகிறார்கள். அந்த நெக்லிஜென்ஸ் அப்படின்றது அவங்க தெரிஞ்சே செய்யற அந்த நெக்லிஜென்ஸ். இந்த விதிமீறல்னு வந்து இதோடைய இம்பாக்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சே செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுன்ற போது இவர்கள் மீது கிரிமினல் அஃபென்ஸ் வந்து கிரிமினல் வழக்காக தான் இதை வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ அது இந்த கோரிக்கையை தான் நாங்கள் நீண்ட காலமாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ ஃபைன் கட்டும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக ஃபைன் போடுறாங்க? மக்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுது, மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. அதனால இந்த நிறுவனத்துக்கு பல 100 கோடி வந்து ஃபைன். அப்ப இந்த இது வந்து ஒரு அரசு நிறுவனம். அப்ப இந்த ஃபைன் கட்ட போற அந்த பணமும் மக்களுடைய வரி பணம். மக்களுடைய வரி பணம் மக்களுடைய ஹெல்த் பாதிக்குதுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. இதனால பொல்யூஷனும் நிக்கல, மறுபடியும் அடுத்த வருஷம் அதே நடக்குது. அப்ப நிச்சயமாக இந்த ஃபைன் ப்ராசஸ் வந்து ஒரு தீர்வாக ஆகாது. அப்ப அந்த நிறுவனங்களை வந்து க்ளோஷர் நோட்டீஸ் கொடுக்கறது, இழுத்து மூடுவது, அதில் இந்த மாதிரி வயலேஷன் ஈடுபடுறது மீது தண்டிப்பது, இதுதான் வந்து சரியாக இருக்கும். அது ஒரு கிரிமினல் அஃபென்ஸா வந்து அரசு முன்னெடுக்கணும், கையில் எடுக்கணும். இப்போ இந்த வளர்ச்சி திட்டங்கள் அப்படின்னு வரும்பொழுது பொதுவா சில கருத்துக்கள்லாம் வரும். இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள்லாம் வரும்பொழுது சில பாதிப்புகள்லாம் இருக்கதானே செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த அனல் மின் நிலையம் வரும்பொழுதுமே அப்புறம் மின்சாரம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் வருது. அதே கேள்விதான் இப்போ நானும் கேட்கிறேன். இப்போ மின்சாரம் அனல் மின் நிலையங்கள் எல்லாம் வச்சுதான் எடுக்கணுமா, இல்ல அதுக்கான ஆல்டர்னேட் ப்ராசஸ் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுல என்னெல்லாம் பண்ணலாம்? எது வளர்ச்சி அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வளர்ச்சின்னு பார்த்த பல விஷயங்கள் வந்து இந்த காலத்துல இந்த சினாரியோல வந்து அது வளர்ச்சியாக இல்லை. இந்த சினாரியோல அது வளர்ச்சியாக இல்லை அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். இப்ப நம்ம இருப்பது வந்து ஒரு இயல்பான ஒரு உலகம் கிடையாது. 1.5 டிகிரி செல்சியஸ் ஆகும். இதே காற்றாலையை பயன்படுத்தி நீங்க மின்சாரம் எடுக்கிறீங்கன்னா 3 ரூபாய்க்கு உள்ளதான் வந்து செலவாகுது. ஆனா இதே அனல் மின் நிலையத்துல இருந்து கரண்ட் எடுக்கும்போது 8ல இருந்து 10 ரூபா செலவாகுது. அப்ப இப்ப கோல் டிமாண்ட் இருக்குது. இப்ப வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட்டட் கோல் எடுத்துட்டு வர போறாங்கன்னா அது 12 ரூபா ஆகும் ஒரு யூனிட்டுக்கு. ஒரு யூனிட் 3 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்ணும்போது எதற்கு 4 மடங்கு அதிக செலவு செய்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதிச்சு, இங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை கெடுத்து, கிளைமேட் சேஞ்சுக்கும் காரணமாக இருந்து, எதுக்கு அனல் மின்சாரம் வந்து நமக்கு தேவை அப்படின்ற கேள்வியை தான் நாங்கள் முன்வைக்கிறோம். இதுக்கான செலவு, இந்த ப்ராஜெக்ட் வந்து 6300 கோடி ரூபாய் செலவுல வந்து இதை கட்டுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் கட்டி முடிக்கிறதுக்கு இன்னொரு 3-4 வருடங்கள் எடுக்கும். அப்ப 4 வருடங்களுக்கு பிற்பாடு இது வந்து ஒரு அவுடேட்டட் ஆயிரும். அப்ப நான் இப்ப தமிழ்நாடு அரசு வந்து நிறைய முன்னெடுப்புகள் காலநிலை மாற்றத்தை தடுப்பதற்கு செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல முக்கியமா மின்சாரத்தை வந்து சூரிய ஆற்றல்ல இருந்து எடுப்பதற்காக 20,000 மெகாவாட் அளவுக்கான டீசென்ட்ரலைஸ் பரந்துபட்ட சூரிய ஆற்றல் நிலையங்களை அங்கங்க வைக்க போறாங்க. அது 2 மெகாவாட் 3 மெகாவாட்னு சின்ன சின்ன பிளான்ட், ஒரு ஊருக்கு தேவையான கரண்ட்டை அந்த ஊர்லயே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த ஊர்லயே கொடுப்பதற்கான திட்டங்கள் இருக்கு. அப்ப இந்த 20,000 மெகாவாட்ன்றது 2030க்குள்ள அச்சீவ் பண்ண போறாங்க. தமிழ்நாட்டுடைய மின் தேவை, மொத்த மின் தேவையே 18,000 மெகாவாட் தான். அப்ப 20,000 மெகாவாட் இவங்க இதுல சோலார் கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இருக்க விண்ட் எனர்ஜி, சோலாரு, இப்ப பம்புடு ஸ்டோரேஜ் பேசுறாங்க, சின்ன ஹைட்ரோஸ் எலக்ட்ரிக் இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் பவர் பிளான்ட் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா தாராளமாக நமக்கு வந்து மின்மிகை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும். அப்ப புது பிளான்ட்டுக்கான அவசியம் வந்து இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு கிடையாது.
ஆனா இவங்க இந்த பிளான்ட் இப்போ இது வந்து பழைய ப்ராஜெக்ட்ன்றதுனால இப்போ வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசு ஆல்ரெடி நோ நியூ பவர் பிளான்ட், நோ நியூ மைன்ஸ் அப்படின்ற கொள்கையை எடுத்தாச்சு. அப்போ போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தரப்புல வந்து புதிதாக அனல் மின் நிலையமோ இல்லை நிலக்கரி சுரங்கமோ கொண்டு வர மாட்டோம்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆனா இது பழைய ப்ராஜெக்ட், ஏற்கனவே பைப் லைன்ல இருக்கு, இதை நடைமுறைப்படுத்துறோம்னு இதை கொண்டு வராங்க. ஆனால் இதுல என்ன சிக்கல் ஆகும்னா 4-5 வருடங்கள் கழித்து இந்த பிளான்ட் நீங்க ஆரம்பிக்கும் போது அங்க வந்து நமக்கு மின் தேவையே இருக்காது. அப்ப மின் தேவை இல்லைன்னும் போது என்ன ஆகும்னா, கட்டிட்டோமே, இதுக்கு 6300 கோடி செலவு பண்ணிட்டோமேன்றதுக்காக இன்னும் 40 வருஷத்துக்கு இதை வச்சு நம்ம கரண்ட் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்துடும். அதனால இப்பவே அதை ஸ்கிராப் பண்ணுங்க. நமக்கு மற்ற டிபார்ட்மெண்ட்ல நீங்க கன்சிடர் பண்ணாம நீங்க வந்து இதை கொண்டு வரீங்க. அப்போ கிளைமேட் சேஞ்ச், என்வரான்மெண்ட்டுக்கெல்லாம் நிறைய திட்டங்கள் இருக்கு. 2030க்குள்ள 50% வந்து நாங்கள் ரெனியூவலுக்கு மாறிடுவோம்னு கிளாஸ்கோவில் போய் பிரதமர் வாக்குறுதி கொடுத்து வந்திருக்காரு. நீங்கள் தெர்மோகோல் பிளான்ட் கொண்டு வந்தீங்கன்னா இந்த எந்த வாக்குறுதியும் நம்மளால நடைமுறைப்படுத்த முடியாது. அப்போ இந்த எல்லா காரணங்களுக்காகவும் நம்ம இதை வந்து வேண்டாம் அப்படின்ட்டு சொல்கிறோம். இப்போ தமிழ்நாடு டான்ஜெட்கோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற டிஸ்காம்லேயே அதிகமாக கடன் வைத்திருக்கும் ஒரு டிஸ்காம் வந்து டான்ஜெட்கோ தான். 1,68,000 கோடி கடனில் இருக்கு. இந்த 1,68,000 கோடி கடன் ஆனதுக்கு முக்கிய காரணம் அனல் மின் நிலையம் தான். அப்போ 12 ரூபா 13 ரூபாய்க்கு வந்து நீங்க வந்து கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற நிலைமை எதுக்கு நமக்கு? எதுக்கு இன்னும் கடனை வந்து நீங்க இருக்கீங்க? ரினியூவலுக்கு மாறினாதான் நீங்க கடனை வந்து வெளியே வர முடியும். அந்த விஷயங்களை தான் நாங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவாக சொல்லிக்கொண்டே இருக்கோம். இது இங்கே இருக்கிறது எல்லாமே சென்ட்ரலைஸ்டு மெத்தட். ஒரு இடத்துல இப்போ எண்ணூரில் வந்து நீங்கள் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, 4000 மெகாவாட் எண்ணூரில் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ப்ரொடியூஸ் ஆகி இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்க கிராமத்துக்கு இங்கேருந்து கரண்ட் அங்கே போய் சேரணும். அப்போ அந்த கேபிளில் போகும்போது டிரான்ஸ்மிஷன் லாஸ் மட்டும் 28%. அப்போ நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கால்வாசி கரண்ட்டை வந்து நீங்கள் வந்து அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுல நீங்கள் வந்து தொலைச்சிடுறீங்க. அப்போ அதை அவாய்ட் பண்ணணும்னா ரினியூவபிள் எனர்ஜி சோலாரால தான் முடியும், விண்டால தான் முடியும். அங்கேயே உற்பத்தி பண்ணி அங்கேயே கொடுக்கும் போது தான் அதை நம்ம மிச்சம் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் கருத்தில் வச்சு தான் சொல்கிறோம் அனல் மின் நிலையம் வந்து தேவையில்லை. இல்லை, இப்போ நீங்க சொல்றீங்கல்ல இவ்வளோ செலவு தான் ஆகும், இதை விட வந்து சோலார் இதில் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாகும், விண்டில் இதை விட கம்மியாகும்னு சொல்லும் பொழுது இப்போ இது கவர்மெண்ட்டுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும் தானே. ஏன்னா அவங்களும் காஸ்ட் எஃபெக்டிவாக பண்ணணும் தானே நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது தெர்மல் பவர் பிளான்ட் வந்தே ஆகணும் அப்படின்னு இதில் 2 விஷயங்களை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று, இதில் இருந்து கிடைக்கக்கூடிய ஆதாயம் அப்படின்றது பெரிய அளவில் இருக்குது சிலருக்கு. இது வந்து கோல் சப்ளை பண்ணுறது அதானி சப்ளை பண்ணுறாரு இந்த இம்போர்ட்டட் கோலை. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய சில முக்கிய அரசியல் நபர்களுக்கு கூட இதில் இருந்து ஆதாயம் அப்படின்றது இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் அரசு அதிகாரிகள் தரப்புல ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ இது ஏற்கனவே இருக்கிற சிஸ்டம் இருக்குது, செட்டப் இருக்குது. இப்போ சோலார் போகிறோம், டீசென்ட்ரலைஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றணும், அதுக்கேற்ற மாதிரி கிரிட்டில் சேஞ்சஸ் கொண்டு வரணும். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய வேலை. இருக்கிற செட்டப்லேயே போகிறது தான் நல்லதுன்ற ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. ஆனால் எப்படி இருந்தாலும் இதை நம்ம செஞ்சு தான் ஆகணும். இது ரினியூவலுக்கு மாறுறது அப்படின்றது காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். அதை செஞ்சே தான் ஆகணும். அதுக்கான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து பணம் ஒதுக்கீடு செஞ்சு அதுக்கான வேலைகள் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மர் மாற்றுவேன், எப்படி வந்து நான் கிரிட் ஸ்டெபிலிட்டி இருக்கும், எப்படி வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் கரண்ட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கான R&D பண்ணணும், அதற்கான பேட்டரி ஸ்டோரேஜ் எப்படி ப்ரொக்யூர் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அந்த விஷயங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இவங்க பழைய செட்டப்ல இருந்துருவோம்னு இருக்கக்கூடிய இந்த மென்டாலிட்டி வந்து அரசு அதிகாரிகள்ட்ட இருந்து போகணும். இந்த இரண்டும் சரி. இந்த 2 காரணங்களுக்காக தான் இந்த திட்டம் மறுபடியும் இது வந்து ஒரு பழைய டெக்னாலஜின்னு தெரிஞ்சு இதை கொண்டு வருவதற்கான காரணம் இந்த 2 விஷயங்கள் தான். இப்போ ஏதாச்சும் கண்ட்ரிஸ் இந்த மாதிரி அனல் மின் நிலையங்கள் எல்லாம் மூடிட்டு ஆல்டர்னேட்டா ஃபுல்லாவுமே கிரீன் எனர்ஜிக்கு மாறி இருக்காங்களா? சமீபத்துல போன மாசம் பிரிட்டன் தன்னுடைய கடைசி அனல் மின் நிலையத்தை வந்து மூடுச்சு. ஸோ அதை மூடுவதாக அறிவித்து விட்டு அது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா மிக்சடு ஜென்ரேஷன், அதாவது விண்டு, சோலாரு, அதே நேரத்தில் நியூக்ளியரும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அனல் மின் நிலையத்தை வந்து கம்ப்ளீட்டாக வந்து மூடிடுறாங்க. அது மாதிரி அமெரிக்கா உட்பட யூரோப்பில் இருக்க ஒவ்வொரு நாடுமே வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் எங்களுக்கு அனல் மின் நிலையம் கிடையாது அப்படின்ட்டு. அப்போ வளர்ந்த நாடுகள்லாம் அதுக்கான அனல் மின் நிலையத்துக்கான மூடு விழா நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது புதிதாக நாங்கள் திறக்கிறோம் அப்படின்னு சொல்றது வந்து நிச்சயமாக வந்து ஒரு சரியான ஒரு அப்ரோச் கிடையாது. அப்போ நாம இதை வந்து கன்சிடர் பண்ணணும். அரசு வந்து
அனல் மின் நிலையம் வேண்டாம்னு அறிவிச்சதுக்கு பிற்பாடு கூட நான் ஈஸி வாங்கிட்டேன் பழைய ப்ராஜெக்ட்னு சொல்லி இதை கொண்டு வருவதுன்றது ஒரு சரியான ஒரு அப்ரோச். இப்போ இந்த விஷயத்துல அந்த பகுதி மக்கள் என்ன மாதிரியான, இப்போ சட்ட ரீதியா என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தா இந்த விஷயங்கள்லாம் தடுக்கப்படும்? இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எதிர்ப்பை வலுவாக பதிவு செஞ்சிருக்காங்க. பப்ளிக் ஹியரிங்ல வந்த எதிர்ப்பு குரல் அப்படின்றது ரொம்ப அழுத்தமாக இந்த திட்டம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத எல்லா ஆஸ்பெக்ட்லையும் வந்து மக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஊடகங்களும் சரி நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. ஊடகத்தின் வாயிலாக சோசியல் மீடியா வாயிலாக பெரிய பிரச்சாரம் வந்து மக்கள் வந்து முன்னெடுத்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய எதிர்ப்பை ஒரு பக்கம் ஜனநாயக ரீதியில் அவங்க பண்ணியிருக்காங்க. இதற்கு மேலேயும் அரசு வந்து அதை கொண்டு வர போகுது அப்படின்னா நிச்சயமாக அந்த பகுதி மக்கள் சட்ட ரீதியாக இதை வந்து எதிர்கொள்வார். இவ்வளவு நேரம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த திட்டம் கைவிடப்படணும்னு நானும் நம்புறேன். ரொம்ப நன்றி சார்.